ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேக்கு தான் செய்யப்போகிறோம். ஒரு கப் வந்து மைதா மாவு இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக பிக்னஸ் கூட இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்து சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கேக்கு எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த மைதா மாவு வச்சு எப்படி இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கேக் டின் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லைனா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சுத்திரியும் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கோதுமை மாவு வந்து இல்லைனா மைதா மாவு கூட நீங்கள் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவி வர அளவுக்கு நம்ம வந்து தட்டி விட்டுக்கலாம். இப்போது இதை தட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அந்த கேக்குக்கு தேவையான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து நான் அரை கப்பு வந்து நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால் தான் நான் வந்து மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்க. அரை கப்பு வந்து நம்ம வந்து வாசனை இல்லாத எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். அரை கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே 3 முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த சால்ட் உப்பு சேர்க்கறதுனால நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இனிப்பு கொடுக்கும். அதனால உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டுட்டு நல்லா வந்து பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா எல்லாம் வந்து மிக்சிங் ஆகி வரணும். இப்போது வேற ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க. அரைச்சி வச்ச இந்த கேக் பேட்டரை வந்து இப்போ சேர்த்துட்டு ஒரு ஜல்லி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா குமிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈனோ பேக்கெட் கூட ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மாவு வந்து சூப்பராக கிடைக்குங்க. அதனால தான் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு விஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த பொருள் எல்லாம் வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட விஸ்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியில் கூட நீங்கள் ஸ்பூன் கரண்டியில் ஏதாவது கரண்டியில் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ விஸ்கை வச்சு நல்லாவே வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கேக் டின்னில் வந்து கேக் பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இது ரொம்ப இந்த கேக் பேட்டர் வந்து தண்ணியாக இருந்தால் கூட நமக்கு வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதுவும் வந்து சரியாக வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து இந்த கேக் பேட்டர் வந்து சேர்த்தாச்சு. இந்த கேக் டின்னை வந்து நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ஸாக இருக்கும், ஓட்டையாக அந்த மாதிரி இருக்காது. இது கூடவே நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாதாம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய் பூ இருந்தால் கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டர் வந்து இந்த டின்னோட உள்ளே வந்து இறக்கிடுங்க. இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 45 நிமிஷம் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போது இது நம்ம வேக வச்சிடலாங்க சிம்மில் வச்சு. இப்போ இது வேகட்டும். அப்போ அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 5 டெப்பி வந்து வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பவுலில் வந்து நான் வந்து 4 பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு வந்து தூவிட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ விட்டுட்டு நம்ம இது கூடவே இந்த மாவு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, அந்த மாவு கூடவே நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டிலே வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துட்டு நம்ம மேலே வந்து நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து தங்காமல் மேலே வந்து நல்லா இருக்கும். இப்போது நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம முழுமையாக அதிகமாக வந்து ஊற்றுறதை விட நம்ம அரை கப்பு அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெந்து வரும்போது நமக்கு வந்து நல்லா பொங்கி மேலே வரும். அதனால் அரை கப்பு வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து கேக்கு செய்கிறதுக்கு நிறையவே வந்து தப்பு செஞ்சிட்ருக்கோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கேக்கு வந்து வரவே வராதுங்க.
அதனால் நம்ம வந்து கேக்கு வந்து செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வந்து ஸ்பாஞ்சாக வந்து இந்த கேக் வந்து கிடைக்கும். மறக்காமல் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த கேக்கே சுத்தமாக வர மாட்டேங்குது. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். நானுமே வந்து ஆரம்பத்தில் நிறையவே வந்து இந்த கேக் வந்து எனக்கு வரவே வராது. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு சூப்பராகவே வந்து கேக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து கடையில் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடையில் வந்து சால்ட்டு கொட்டிட்டு இதையுமே ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த கேக் பட்டரை வந்து இதோட சேர்த்துட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு 30லேருந்து 45 நிமிஷம் தான் எடுத்துக்கும். இப்போது இது மேலே ஏதாவது வெயிட்டாக தூக்கி வச்சுருங்க. அதாவது நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சது வந்து எப்படி வெந்திருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஒரு ஸ்பூனு இல்லைனா ஒரு கம்பி இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இது குத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த கடாயில் இருக்கிறது நம்ம வந்து எப்படி வெந்திருக்குன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்துடலாங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துட்டு இப்போது நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா டேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டான கேக் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே கூட நம்ம பர்த்டே அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து அழகாக மேலே வந்து க்ரீம் வச்சு நம்ம சூப்பராக வந்து பர்த்டே வந்து கொண்டாடலாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த கேக்கு. இந்த கப்பில் ஊற்றிருக்கிற இந்த கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த கூட பன் கேக்கு போலவே அப்படியே வந்து சூப்பராக இருக்குங்க. இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து பிச்சியே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாரு இல்லையா. எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குன்றது பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தாலே வாயில் வச்சாலே கரையுதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. இப்போ மூடி பார்க்குறேன். நான் என்ன செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள். இந்த கேக்கு எப்படியெல்லாம் வந்து அழுத்தி பார்க்குறேன். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொஞ்சம் கூட வந்து கேக் வந்து உடையாமல் அதாவது ஒட்டாமல் சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து இதே போல் நான் கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட்டை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக்கு வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணுறதுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போவே நம்ம அந்த பெரிய கேக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பான்ச்சியாக இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாஞ்ச் போல் நல்லா புஷ்னு வந்து வருது பார்த்தீங்களா. ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு வச்சு கேக் வந்து சூப்பராகவே ரெடி பண்ணிவிட்டோம். அந்த கேக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த கேக்குக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.